இன்னும் இதில் வந்து இந்த ஆமதுரு வந்து எங்களுக்கு போட்டி போட்டு அவர் கடைசியில் எங்களை தாயார் தூக்கப்பட்டு விட்டார். நாம் கண்டதமாக இதில் விஷயம் பார்த்தா கூடி நமக்கு பெரிய ஒரு ஆபத்தை விளைய வைக்கிற ஒரு ஆலயம் தான் இது. இந்த தாயாருக்கு சேர்ந்த இடம் தான் இந்த இடம். அப்போ இந்த இடத்துல எங்களுக்கு ஒரு ஏக்கராவது சாரத்துக்கு இவங்களுக்கு அனுமதி இல்லையா? இதை எடுக்கணும், கொள்ளணும், கொண்டு எறியணும் அப்படின்ற எண்ணம் எங்களோட மக்களுக்கு இல்லை. எங்களோட இடத்தையும் தாங்க, நீங்கள் ஒரு பக்கம் இருங்க அப்படின்ற ஒரு நிலைப்பாடு இருக்கு. நாங்கள் இருக்கிற காலத்தில் அப்படி ஒரு திருவிழாவை நாங்கள் பார்க்கவே கிடைக்கல. அவங்க சொல்ல போதுமெல்லாம் எங்களுக்கு ஆசைகள் வரும். ஒற்றுமையாக இருக்கணும்னு நான் நினைக்கிறேன். ஆனால் அப்படி இல்லை, இன மத வேறுபாடு பார்க்குறாங்க. எங்களோட ஸ்கூல்ற பேர் கூட மலைநீலியம்மன் வித்தியாலயம் தான். அப்படி மலையிலிருந்த அந்த அம்மன் வந்து இப்படி எங்களோட காலத்தில் ரோட்டுக்கு வந்து தள்ளப்பட்டிருக்கு. இந்த கோயிலில் கிபீர் அடித்து ரோட்டில் அள்ளி கொண்டு பேசியிருந்தாங்க. நாங்கள் அதை வந்து குறைக்கி அந்த வழியில் நீங்க தான் நான் வழிது திறந்து தான் இருக்கேன். யார் மூலமா வழி இந்த தண்ணி பைப்பை நம்ம பிச்சரிஞ்சு கரண்டாக நம்ம பிச்சரிஞ்சு எனக்கு நான் சொன்னேன், இது எனக்கு இல்லை, அது அம்மாவுக்கு தண்ணி கைக்கிறான், எனக்கு கைக்கிறது தண்ணி மூணான அது கையோட இது இப்படி வர. நாங்கள் ஒருபோதும் பௌத்தத்தையோ விகாரைகளோ எதிர்க்கவில்லை. எங்களுக்கும் எங்களோட கோயில் வெள்ளை ஒன்றை விதிச்சு, அம்மா நான் இன்ன இடத்துக்கு போகிறேன், எனக்கு உரிய நகைகளை தாங்கன்னு சொல்லி கேட்டு வெள்ளையை விரிச்சிட்டு அவங்க போனால் அதுக்கு பிறகு வந்து பார்த்தா எல்லாம் இருக்குமா. நம்ம இலங்கையிலேயே நீலியம்மன் கோயில்னு சொன்னால் இந்த கோயில் மட்டும்தான் இருக்குது. நீலியம்மன் என்ற பேர் வழங்குற கோயில்ன்றா இது மட்டும்தான். சிங்கள மக்கள் இல்லை இங்கே, எல்லாம் பிரதேசம் ஃபுல்லாக தமிழ் மக்கள் தான். மத இனம் வேறுபாடு இல்லாத ஒரு ஆட்சி காலம்னு சொல்லி கேள்விப்படுறோம். அது ஒரு உண்மையாக இருந்தால் உண்மைகள் பேசட்டும். இங்கே மறைக்கப்பட்ட வரலாறுகளும் அழிக்கப்பட்ட குரல்களும் பேசுகின்றன. பௌத்தமயமாக்கல் இலங்கை தீவில் ஒரு நிகழ்ச்சி நிரலாக அரங்கேற்றப்பட்டு கொண்டிருக்கிறது. தமிழர் நிலங்களை கையகப்படுத்த அதி உயர் போதனைகளை இந்த உலகத்திற்கு தந்தருளிய புத்த பெருமானையே ஆயுதமாக பயன்படுத்துகிறது இலங்கை அரசு. மதங்கள் ஒற்றுமையாக நாம் வாழ வேண்டும், நெறிமுறைகளுக்கு உட்பட்டு நாம் வாழ வேண்டும் என்பதையே உணர்த்தியிருக்கின்றது. ஆனால் மதத்தின் பேரில் வன்முறைகளை தூண்டுவதும், மதத்தின் பேரில் இன்னொரு மதத்தை இழிவுபடுத்துவதும், மதத்தின் பேரில் இன்னொரு மதத்தை அழிப்பதும் ஏற்றுக்கொள்ள முடியாததொரு விடயம். அப்படியான ஒரு சம்பவம்தான் திருகோணமலை மாவட்டத்தில் மூதூர் தொகுதியில் மட்டக்கிளப்பின் எல்லைப்புறத்தில் அமைந்திருக்கும் வெறுகல் பிரதேசத்தில் அமைந்த மலைநீலி அம்மன் ஆலயம். பேருக்கேற்றால் போல மலையின் உச்சியில் மலைநீலி அம்மனாக மக்களுக்கு காட்சியளித்து மக்களின் துன்பங்களை போக்கிய பழம்பெரும் ஆலயம் சிதைக்கப்பட்டுள்ளது. இந்த மலைநீலி அம்மனுக்கென தனித்துவமான வரலாறுகள் பல உள்ளதாக அந்த ஊர் மக்கள் எம்மிடம் பகிர்கின்றார்கள். இந்த ஆலயம் வந்து மிகவும் ஒரு பழமை வாய்ந்த ஆலயம். இது வந்து எப்படி சொல்கிறேன்னா, பழங்குடியினர் வாழ்ந்த ஒரு ஆலயம். உங்களுக்கு தெரியும் தானே, பழங்குடியினர் வாழ்கிறண்டா கற்கள், குகைகள், குளங்கள் அப்படி அண்டிய பகுதிகள்லாம் இருக்கிறவங்க. மழை காலங்களில் அவங்க உணவுகள் ஒரு இடத்துல சேமித்து சாப்பிட்டு அப்படி இருக்கிறவங்க. அப்படி இருக்கல வந்து ஒரு இயல்பாக இயற்கையிலே வந்து ஒரு காலத்துக்கு காலம் சொல்ல முடியாத காலத்திலேருந்து அவங்க இதை பின்பற்றி வந்திருக்கிறாங்க. இப்போ நாங்கள் வந்த தலைமுறையில் வந்து பார்த்தோம், அதே மாதிரி தான், அதை பின்பற்றுதான். இங்கே சாமி ஆடுறது, கோயிலில் சடங்குகள் வைக்கிறது, அப்படி எல்லாமே இங்கே தான் நடக்கும். அப்படி ஒரு இதிலே வந்த கோயில் தான் இது.
அப்போ அப்படி இருக்கிற கோயில் வந்து நீண்ட காலமாக எங்களோட பராமரிப்புலாம் இது வந்தது. இடையில் வந்து ஒரு யுத்த சூழ்நிலை ஒன்று ஏற்பட்டது. 2006ஆம் ஆண்டு இடம்பெயர்வு உண்டு. அந்த காலகட்டத்தில் வந்து நாங்கள் எல்லாரும் இந்த ஊரை விட்டு போயிட்டோம். நாங்கள் இடம்பெயர்ந்து கதிரவழிக்கு போயிருந்தோம். அந்த நேரங்களில் இங்கே வந்து பார்க்கும்போது எங்களோட கோயில் எல்லாம் சிதறால் அடிக்கப்பட்டு சிதறடிக்கப்பட்டிருந்தது. அங்கே நாங்கள் இங்கே வரக்குள்ள ஆமி இருந்தது. ஆமிகிட்ட கேட்டோம், எங்களோட கோயிலில் நாங்கள் பூச வழிபாடுகள் எல்லாம் செய்யணும், எங்களுக்கு இடம் தருவேலான்னு கேட்டோம். கேட்குற நேரத்தில் அவங்க சொன்னாங்க, பெரிய ஒரு குமாண்டர்கிட்ட கதைச்சி நாங்கள் உங்களுக்கு இடம் எடுத்து தரோம், நீங்கள் பூசை வழிபாடு தலங்களை செய்யுங்கன்னு சொன்னாங்க. நாங்கள் செய்தோம். அதுக்கு பிறகு ஆமதூர் வந்து எங்களோட கோயில் அப்படியே புல் வளாகங்களெல்லாம் பிடிச்சி, உங்களுக்கு இந்த இடம் இல்லை, இது தரமாட்டம், எங்களுடைய இடம், இந்த இடம் வந்து உங்களுக்கு உரிய சொந்தமான இடம் இல்லை, ஆகவே நீங்கள் வெளியேறணும்னு சொல்லி எங்களோட பிரச்சனைக்கு வந்து நாங்கள் ஊர் மக்களாக திரண்டு நாங்கள் ஆமதூரோட வந்து பிரச்சனை எடுக்க, ஆமதூர் அவர் வந்து என்ன செய்தாருன்னு சொன்னால், இங்கே இருக்க நேவி சிஐடி அப்படியாப்பட்ட ஆக்கள் எல்லாம் போலீஸ் எல்லாம் எடுத்து இந்த இடத்துக்குள்ளே உள்ளா வரப்படாதுன்னு சொல்லி எங்களை தடுத்து நிறுத்தினார். நாங்கள் எங்களுடைய பிரதேசத்து கிராம செயலாளர் டிஏசி அப்படியாப்பட்ட இடங்களுக்கெல்லாம் நாங்கள் தேவையான ரிப்போர்ட்டுகளை அடிச்சிருந்தோம், எங்களோட இடத்த மீட்டு தரணும்னு சொல்லி. இதுவரையும் எங்களோட இடத்த மீட்டு தரையில் யாரும் வந்து எங்களை இதுவரையும் இந்த கோயிலை விடுவிச்சு தரணும்னு சொல்லி இதுவரையும் கேட்கையும் இல்லை. மலைநீலி அம்மன் ஆலயத்திற்கு பரம்பரையாக தொண்டு செய்பவர்கள் இவ்வாறு தங்களுடைய கருத்துக்களை பகிர்கின்றார்கள். மலை மீது எழுந்தருளியிருந்த மலைநீலி அம்மனுக்கென வருடாவரிடம் திருவிழாக்களும் வருடாவரிடம் சடங்குகளும் சம்பிரதாயங்களும் இந்த மலையைச் சுற்றியுள்ள பகுதிகளெங்கும் வெகு கோலாகலமாக நடைபெற்றது என இந்த ஊரைச் சேர்ந்த மூத்தவர்கள் கூறுகின்றார்கள். நாங்கள் எங்களோட பிள்ளைகள் கேட்குறாங்க, இது மலைநீலி அம்மன் ஆலயம் எத்தனை வருடங்களாக வந்த ஆலயம் அம்மான்னு கேட்குறாங்க. அந்த நேரம் நாங்கள் சொல்கிறோம், எங்களோட பாட்டன் பூட்டன் பரம்பரை காலத்திலிருந்து வந்த ஆலயம் தான் இந்த ஆலயம், எங்களோட அம்மாங்க சொல்லுவாங்க. மற்றது பிள்ளை இல்லாதவர்களுக்கு பிள்ளை கொடுக்குறதும் இவட்டான் இருக்குது. நாங்கள் ஒரு நேர்த்திக்கடன் வச்சாலும் அதை செய்து கொடுக்காட்டி அவள் உடனே வந்துடுவா, ஏதோ ஒரு வடிவத்தில் வந்துடுவா. சின்ன வயசு எனக்கு ஒரு 12 வயசில் இருந்து இந்த கோயிலில் நான் சின்ன சிறு சிறு வேலைகளெல்லாம் செய்து இந்த கோயில் அனுபவங்கள் கொஞ்சம் கொஞ்சம் வீதமாக தெரியும். திருவிழா நடக்கும், காப்புக்கட்டு நடக்கும், பொங்கல் விழா நடக்கும், சிவராத்திரி விழாக்கள் நடக்கும், மற்றது காத்தியல் விளக்கீடு, இந்த இப்படியாப்பட்ட விழாக்கள் எல்லாம் இந்த ஆலயங்களில் நடக்கிறது. அது எல்லா மக்களும் இந்த வந்து வழிபாட்டு கொண்டு தான் போவாங்க. எங்களோட அம்மாங்க சொல்லுவாங்க, அந்த நேரத்தில் கஷ்டப்பட்ட மக்கள் ஒரு ஃபங்க்ஷன் வீட்டுக்கு போகிறதாக இருந்தால் பொருள்கள் இல்லாமல் இருக்கும், போகிற நகைகள் இல்லாமல் இருக்குமாம். அப்போ வெள்ளை ஒன்றை விதித்து, அம்மா நான் இன்ன இடத்துக்கு போகிறேன், எனக்கு உரிய நகைகளை தாங்கன்னு சொல்லி கேட்டு வெள்ளையை விரிச்சிட்டு அவங்க போனால் அதுக்கு பிறகு வந்து பார்த்தா எல்லாம் இருக்குமாம். அதை போட்டுட்டு போயிட்டு வந்து அவங்க மஞ்சள் தண்ணியில் கழுவிட்டு வச்சுட்டு அவங்க அங்கால போவாவை எடுத்து வச்சிருவாவாம். எங்களோட அம்மாங்க சொல்லுவாங்க. எங்களோட காலகட்டத்திலையும் கால நேரத்துலையும் இதால் ஒரு சின்ன வண்டியில் தடம் தான் நேரம் இருந்தது. அப்போ எங்களோட மகன் சின்ன பிள்ளைகள் 2 பேர் 3 பேர் சின்ன ஆக்கள். அப்போ எங்களோட 2 மகனையும் தான் கொண்டு போனாங்க அந்த வயல் வேலை செய்கிறதுக்கு. அப்போ அங்கால ஒரு மூலஸ்தானத்தில் ஒரு கோவிலும் இல்லை, ஒரு குகை தான் இருந்தது. அதே நேரத்தில் எங்களோட மகனுக்கு ஒரு 3 மாதமா வயிற்றோட்டம் தான் வந்தது. ஹாஸ்பிட்டலெல்லாம் கொண்டு போய் சுகப்படலை. அப்போ கனவில் நானும் ஹாஸ்பிட்டல்லேருந்து சொல்லிவிட்டேன், எங்கள்கிட்ட அவர்கிட்ட சொல்லுங்க, இப்படி பிள்ளைக்கு உரமாக இருக்கான், கோயிலுக்கு தான் போகட்டாம்னு சொல்லிவிட்டேன். அவர் போய் கோயிலில் பழிபடுத்திருக்கிறாரு. அப்போ படுத்து கிடந்து சொல்லியிருக்கார், அந்த தாயே உண்ட குறையாக இருந்தாலும் ஏதும் வருத்தமாக வேறு எதுவும் வருத்தமாக இருந்தாலும் சுகப்படுத்திட்டான்னு சொல்லியிருக்காரு. அப்போ அவர் கண்ணை முடிஞ்சிட்டு அதில் இருக்கக்குள்ளேயே ஒரு ஆள் வந்து சொல்லியிருக்கார், உங்களோட மகன் உயரத்தில் அந்த மூலஸ்தானத்தில் எந்த விதமான இதுவும் இல்லாமல் இருக்குது, எனக்கு சூளம் அடித்து அதில் கொண்டு வைங்கன்னு சொல்லி. அந்த குகை ஒட்டுன மாதிரி தான் இருக்குது அந்த பக்கத்தில், வடக்கு பக்கம் அந்த பக்கம். அப்போ வச்சு நாங்கள் சரியான்னு சொல்லி நான் செய்து தரணுன்னு சொன்ன உடனே எங்களோட பிள்ளைக்கு சுகம் வந்தது. நாங்கள் செய்து கொடுத்தோம். நாங்கள்
இந்த பெரியல் பிரதேசத்தில் இந்த ஆலயம் பேர் போன ஆலயமாகத்தான் இருந்தது. இந்த ஆலயத்துக்கு பிற்பாடு தான் பெரியல் கோயிலும் இப்போ ஒரு சிறந்த ஒரு ஆலயமாக இருக்குது. இந்த ஆலயத்துக்கு பிற்பாடு இந்த ஆலயம்தான் இந்த பெரியல் பிரதேசத்தில் முதலாவது ஆலயம். இந்த கோவில் வந்து எங்களோட பழைய காலத்து எங்களோட சிஎம்ஆர் வச்சு ஆட்சி பண்ண கோவில் தான் இது. நாங்களும் பரம்பரையாக இந்த கோவிலை வச்சு நாங்களும் ஆட்சி பண்ணி வரோம். நாங்களும் இல்லாத காலத்தில் உருவாக்கப்பட்ட கோவில் தான் இந்த கோவில். மற்றது நாங்கள் விழாக்கள் செய்து வரோம், காப்பு கட்டு செய்து வரோம். மற்றது சிவந்தாத்திரி, மார்கழி பூஜை, அப்படி சகலது நாங்கள் செய்து வரோம். மற்றது இதில் வந்து இந்த ஆமதுரு வந்து எங்களுக்கு போட்டி போட்டு அவர் கடைசியில் எங்களை தாயார் தூக்கப்பட்டு விட்டா. ஆறு தாயார் அருள். இந்த தாயாரில் வந்து யாரும் விளையாடுனா அவங்களுக்கு தண்டனை தான் கொடுப்பா. ஒழிச்சு அவங்கள அவையோட நன்மையாக நடந்தால் நன்மை செய்வாள், திண்மைக்கு போனாங்கன்னு சொன்னால் அவள் தீமைக்கு செய்கிறாள் தான் அவள். அப்படி அவள் வந்து நீதி அவள் பத்தினி என்று சொல்கிறா அவள் தான். மனநீதி அம்மன்டான் அவள் தான், பத்தினி என்றான் அவள் தான். அவையோட பத்தி விசேஷமாக இருந்து அவைக்கு நல்லா நாங்களும் தொண்டு செய்யலாம். நாங்களும் பயத்திலிருந்து தான் செய்கிறோம். நான் சாதாரணமாக இப்போ ஒரு 15 வருஷம் வச்சு நான் இந்த கோவிலில் இதுக்கு முதல் நான் செய்திருக்கேன், மறையில் இருக்கக்குள்ள. இப்போ பிறகு மற்ற பூசாரி மறையில் நாங்கள் விட்டு பார்த்து அவங்கெல்லாம் விட்டு ஓடித்தாங்க. இப்போ நான் இப்போ 5 வருஷம் வச்சு இதில் நான் பூஜை இப்போ கட்டி வரேன். இந்த ரோட்டு வரைவில் இதுக்கு முதல்ல நான் 13 வருஷம் அங்கே கட்டியிருக்கேன் மேடையில். அப்படியாப்பட்ட கோயிலை இப்போ தெருவில் கொண்டு விட்டுருக்காங்க. இதெல்லாம் இந்த இதுக்குள்ளே உள்ள சிலைகளெல்லாம் மலையில் இருந்தது. ஆனால் எங்களுக்கு தெரியாது இந்த சிலை வந்து எப்பத்திய காலங்களில் உள்ள சிலைன்னு எங்களுக்கு தெரியாது. அப்படியாப்பட்ட சிலை இந்த ஒரு ஆலயங்களில் நேர்த்திக்கடன் ஒன்று வச்சா எங்களுக்கு இப்போயும் தான் இந்த ஆலயங்களில் சரியான ஒரு நேர்த்திக்கடன் எங்களுக்கு தேவையான முக்கியமான நேர்த்திக்கடன்களை வச்சோம்னா நிறைவேறு கொண்டு தான் இருக்கும். இன்றைக்கும் அது ஒரு மாதிரி தான் இருக்கு. அப்போ அப்படியாப்பட்ட ஒரு ஆலயத்தை நாங்கள் இந்த ரோட்டில் வச்சு கொண்டு இருக்கோம். எங்களுக்கு நீதி கிடைக்கல, நீதி வேணும் எங்களுக்கு. அந்த கோயில் வந்து எந்த நேரம் திறக்கிற ஒரு ஆலயம் இல்லை. இது வந்து வெள்ளி செவ்வாவில் தான் இந்த கோயில் திறந்து பூசை கட்டையிலும். மற்றது இந்த கோயிலுக்குள்ளே எல்லாரும் திறந்து போயும் இயலாது. ஒரு அற்புதமான ஒரு கோயில். நாம் கண்டதமாக இதில் விஷயம் பார்த்தா கூடி நமக்கு பெரிய ஒரு ஆபத்தை விளைய வைக்கிற ஒரு ஆலயம் தான் இது. அதுக்காக நாங்கள் வந்து இதுகளில் ஒரு பயந்த நிலையில் தான் இதை வேலை செய்வோம். இந்த ஆலயத்தில் வேலை செய்கிறா கூட மலையில் இருந்த சிலை வந்து இது எல்லாம் இருந்தது தான். இதுக்கு சிலையெல்லாம் மலையெல்லாம் இருந்தது. இந்த ஆலயத்தில் சிலை இந்த கோயிலுக்கு வந்து நாங்களாம் வந்து வீடு வீடாக போய் சொல்கிறே இல்லை பூசை கொண்டு வாங்கன்னு. தானாகவே வரும் பூசை. தேவையான சாமான் முழுதும் அவள் எடுத்துக்கொண்டு இருப்பாவும். நாம் ஒன்றும் வேண்ட தேவையில்லை. இப்படியாப்பட்ட ஒரு ஆலயம். இதில் வந்து சோப்பட்டது அநேகம் பெரியல் பிரதேசமே இந்த ஆலயம்ண்டா பயப்படும். இந்தியாவில் இருக்கிறது வந்து மலைநீலியம்மன் அவட வரலாற்று முகம், பழைய முகம். இந்தியாவில் இருக்கிறது அவன் மலைநீலியம்மன் முகம். அவங்களோட வரலாற்றை சொல்ல போனால் காளி காலாத்திரி, நீலாத்திரி என்ற ஒரு வரலாறு இவங்களில் இருக்குது. அவங்க பல்வேறுபட்ட முகத்தில் வாழக்கூடிய ஒரு ஆக்கள் தான் இவங்க. அப்போ இவங்களுக்கு முருகன் சிலை இருக்குது, பெரிய தெய்வம் என்ற ஒரு சிலை ஒன்று இருக்குது, மற்ற கேதாரிக கவரி என்ற ஒரு சிலை தான் இருக்கிறது. அதான் அவர். அப்படி பல்வேறுபட்ட சாமிகள் குடியிருந்த ஒரு ஆலயம் தான் இந்த ஒரு ஆலயம். நாங்கள் இந்த ஆலயத்தில் வந்து ஒரு சாமி தான் இருக்குன்றது, பல்வேறுபட்ட சாமிகள். இந்தியா வரலாற்றோட சம்மந்தப்பட்ட ஒரு ஆலயம். எங்களோட பெரியாக்கள் சொல்லுவாங்க இந்தியாவில் வந்து வரலாற்று சம்பந்தம். இது மட்டும் இல்லை, இலங்கைத்துறையில் செம்மகனாச்சி அம்மன் கோயில் ஒன்று இருக்கு. அவங்க இவ அக்காவை தங்கச்சி வந்து பார்ப்பாங்க. இது ஒரு சின்ன ஒரு ஆலயம், இது என்னடா பேச போகுது, இதில் என்ன ஒரு அற்புதம் இருக்குன்னு யோசிப்பாங்க. இப்போ இந்த ரோட்டில் இருக்கக்குள்ளே அது கதிர்காமத்திலிருந்து நேர்த்திக்கடனுக்காக வந்த ஒரு வேல்வடி. எங்களோட பெரியப்பா கொண்டு வந்து வச்சு ஆலயத்தை சிறப்பிக்கணும்னு சொல்லி வச்சிருந்தது.
யுத்தத்துக்கு முன்னர் வரை மக்கள் இந்த மலைநீலி அம்மன் ஆலயத்தில் பல சமய வழிபாடுகளையும் சடங்குகளையும் சம்பிரதாயங்களையும் செய்திருக்கின்றார்கள். ஆனால் யுத்தம் நிறைவடைந்ததற்கு பிறகு மீள் குடியேறிய மக்கள் தங்கள் அடையாளங்களை இழந்தவர்களாக மாற்றம் பெற்றார்கள். இந்த மாற்றத்திற்கு இராணுவத்தினரும் காரணம் என மக்கள் கூறுகின்றார்கள். ஏனென்றால் இராணுவத்தினரின் ஒத்துழைப்போடுதான் இங்கே விகாரைகள் அமைக்கப்பட்டது. இராணுவத்தின் ஒத்துழைப்போடுதான் மலை மீது எழுந்தருளிய மலைநீலி அம்மனின் சிலைகள் மலையின் கீழ் நோக்கி வீசி எறியப்பட்டது. இப்படியான குற்றச்சாட்டுக்களை அந்த ஊரைச் சேர்ந்த மக்களே கூறுகின்றார்கள். எனக்கு வயது இப்போ 33 ஆகுது, 34 வரப்போகுது. நான் சின்ன வயசுலேருந்து இந்த கோயிலில் திருவிழாக்களுக்கும் பூசைகளுக்கும் எங்களோட வீடு இந்த கோயிலிருந்து எதிர்த்த மாதிரி தான். ஒரு வெள்ளிக்கிழமையும் வீட்டில் இருக்கும்போது இந்த பூசைக்கு வருவோம். மலையிலேருந்து வடிவாக சாமி கும்பிடுவோம். பூசையெல்லாம் முடிய பொங்கல் எல்லாம் வாங்கி சந்தோஷமாக சின்ன காலத்திலேருந்து போவோம். அப்படி தான் இந்த கோயிலில் எனக்கு நினைவு தெரிந்ததிலிருந்து தெரியும். அதுக்கு பிற்பாடு இப்போது 2006 யுத்தத்துக்கு பின் 2007 குடியமர்த்தப்பட்ட நாங்கள். அதிலிருந்து இதுவரைக்கும் எங்களோட கோயிலுக்குள்ள அந்த மலையில் பூசை கட்டுறது ஒரு கனவாக தான் இருக்குது. நிறைய பிரச்சனைகள், நிறைய ஆர்ப்பாட்டங்களும் செய்த நாங்கள் சரியான அளவுக்கு அது எங்களுக்கு கை கொடுக்க இல்லை. என்ன பிரச்சனை என்று சொன்னால், தொல்பொருள் திணைக்களம் வந்து இதை ஆக்கிரமித்த பிறகு கட்டுமானங்கள் எதுவுமே இருக்க இல்லை. ஆனாலும் பௌத்த விகாரைகள், அவங்களுக்குரிய தங்கும் மடங்கள், டொய்லெட், மலசலகூடம் அப்படியெல்லாம் கட்டி கொண்டிருந்தவங்க. தொல்பொருள் திணைக்களம் சொல்கிறது என்னென்னா, தொல்பொருள் திணைக்களத்துக்கு சொந்தமான காணிக்குள்ள சட்டப்படி எந்த ஒரு புதிய நிர்மாணங்களும் கட்டுமானங்களும் ஏற்படுத்த முடியாது. எந்த ஒரு துப்புரவாக்குதல் பணிகளோ அகழ்வு பணிகளோ ஏற்படுத்த முடியாது. இப்போ பாருங்கள், இதுக்குள்ளே எத்தனை கட்டடங்கள் இருக்குன்னு சொல்லி. நாங்கள் ஒருபோதும் பௌத்தத்தையோ விகாரைகளோ எதிர்க்கவில்லை. எங்களுக்கும் எங்களோட கோயில் வளாகத்துக்குள்ளே ஒரு கோயில் அமைக்கிறதுக்கு தான் ஆசை. இந்த தாயாருக்கு சேர்ந்த இடம் தான் இந்த இடம். அப்போ இந்த இடத்துல எங்களுக்கு ஒரு ஏக்கராவது சாரத்துக்கு இவங்களுக்கு அனுமதி இல்லையா? ஏன் இந்த தெருவில் வைக்கணும்? அப்போ இந்த தாயார் கொடுக்குற செண்டனா உங்களுக்கு நல்ல வடிவாக போதும். அவங்க இவரும் எந்த காட்டில் வந்து கும்பிட்டவன் தான். இதில் மீனாக்குவேன், இறைச்சி ஆக்குவேன், கோழி ஆக்குவேன் அப்படின்னு சொல்லி என்னோடய இதில் வந்து இந்த தண்ணி பைப்பை நம்ம பிச்சரிஞ்சு, கரண்டாக நம்ம பிச்சரிஞ்சு எனக்கு நான் சொன்னேன், இது எனக்கு இல்லை, அது அம்மாவுக்கு தண்ணி கைக்கிறா, எனக்கு கைக்கல தண்ணி 3 நாள் கையோட இது இப்படி வர உனக்கு நடந்த கூலி போதுமோன்னு கேட்டேன். உடனே சொன்னார், வாங்க நான் உன்ட்ட காலில் வந்து கும்பிட போகிறேன். நான் சொன்னேன், தாயாட்ட காலில் வந்து கும்பிடுவேன், எந்த காலில் வந்து கும்பிட வேணாம் ரெண்டு நான் சொன்னேன். அவர் சொன்னார், அதோட நான் இனி இந்த கோயிலை பற்றி நான் எதுக்கும் வர மாட்டேன் என்னோட இப்படி ஒரு இது கூறினார். அப்படி எங்கள் சீயம்மார் வச்சு நல்ல வடிவாக கும்பிட்டு வந்த கோவில் மலையில் இருக்கக்கூட. இப்போ எங்களுக்கு ஒரு யான் துண்டு சாரத்துக்கே இல்லாமல் எங்களை தெருவில் எங்களை தாயாரை வச்சுருக்காங்க. இதுக்கு அவள் தாயார் கூறி கொடுப்பா, இந்த செண்டனே கொடுப்பா. அவள் முறை எங்களை சனங்கள் எல்லாம் மன வருத்தப்பட்டு தான் தெரியுது. உலகத்தையும் பிடிச்சி வச்சுட்டு புறாபித்தியாலயம்னு சொல்லி நீங்கள் பிடிச்சி வச்சுருக்கீங்களே. எங்களுக்கு ஒரு ஏக்கர் பூமி சாரத்துக்கு உங்களுக்கு இல்லாமல் தானே இருக்குது. ஒரு காட்டை கொண்டு காட்டுறாங்க, அங்கே கட்டட்டுமாமன்ட்டு. இதெல்லாம் சரி வருமா? நாங்களும் போராடி கொண்டிருக்கிறோம். இந்த ஒரு ரோட்டில் எங்களோட சாமியை வச்சு கொண்டு பூசைகள், திருவிழா, காப்புக்கட்டு இதெல்லாம் இந்த ரோட்டில் தான் நாங்கள் நடத்தி கொண்டிருக்கிறோம் இவ்வளவு காலமாக. அதுவும் சிறப்பாக தான் நடத்துவோம். எல்லாம் இந்த ரோட்டில் இருந்தாலும் அவைக்குரிய பக்தர்கள் ஒரு நாளும் குறைஞ்சதில்லை. அவைக்குரிய பக்தர்கள் அப்படியே தான் இருக்காங்க, அவையை நம்பிக்கொண்டு. இப்போ நாங்கள் உள்ளுக்க போய் எங்களோட விவசாய நிலங்களை கூட ஒன்றும் செய்யலாது, கோயிலுக்குள்ள கூட இப்போ போகலாது. இப்போ இது வந்து இப்போ பன்சலைன்ற ஒரு இதுக்குள்ளே வந்திருக்குது. இதை கூட அகற்றுறதுக்கான முயற்சி செய்து அது மக்களுடைய தண்டிப்பில் வந்து இதையும் விடாமல் புடியால் எங்களுக்கு ஒரு அடையாளமும் இல்லாமல் போயிடும்ன்றதுக்காக இதுலையும் இருக்கிறோம். எங்களுக்கு இருக்கிறது இப்போ என்னென்னா, நாங்களும் இப்போ இருக்க சூழ்நிலையில் எங்களோட மக்களுடைய விருப்பம் வந்து இதை அகட்டி எங்களுக்கு இந்த கோயிலை தரணும் அப்படின்றத விட, எங்களுக்கு அவங்க ஒரு பக்கம் இருந்தாலும் நாங்கள் இருந்த இடத்துல எங்களோட கோயிலை தந்துவோம்ன்ற நோக்கம் மக்களில் வந்துட்டு. இப்போ நாங்கள் வந்து இதை எடுக்கணும், கொள்ளணும், கொண்டு எறியணும் அப்படின்ற எண்ணம் எங்களோட மக்களுக்கு இல்லை.
எங்கட இடத்தையும் தாங்க, நீங்கள் ஒரு பக்கம் இருங்க அப்படின்ற ஒரு நிலைப்பாடு இருக்குது. ஏன் எங்களை இப்படி புறக்கணிக்கிறீங்கன்ற ஒரு நிலைப்பாட்டுக்குள்ள மிகவும் கவலையோடு இருக்கிறாங்க. சொல்லையே மேலாது சொன்னாலும் இதற்கு முன்னைய காலங்களில் பாதுகாப்பு பிரச்சனைகள் நிறைய இருந்தது. இவ்வளவும் போதும் நான் கதைக்கிற இந்த பேட்டி போதும். நான் எந்த பாதுகாப்பை நான் எடுத்துக்கொள்ள இயலாது. அதில் சனசமூக நிலைய கட்டடங்கள், மக்களுக்காக வந்த கட்டடங்களை அந்த கட்டடத்தை தான் இப்போ எங்களோட கோயில் உள்ளுக்கு போகக்கூடாதுன்றதுக்காக குறுக்கால போட்டு மறைச்ச மாதிரி கட்டி வச்சிருக்காங்க. அதாவது நாங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக உடைச்சி கொண்டு உள்ளுக்கு போயிடுவோம்ன்ற ஒரு பயத்தினால இது நாங்கள் ஒரு நாளும் ஆக்கிரமிக்க கூடாதுன்றதுக்காகவும் அப்படி குறுக்கால கொண்டு அந்த சனசமூக கட்டடத்தை கட்டி அதுவும் எங்களுக்கு பயன்படுறதில்லை. அவங்க ஒரு தங்குமிடமாக தான் பயன்படுத்தி கொண்டிருக்கிறாங்க. அதாவது பூரண நாளன்று அவங்களோட பன்சாலைக்கு வர சுற்றுலா பயணிகளுக்கு தங்குறதுக்காக அதை வழங்கி கொண்டிருக்கிறாங்க. எங்களுக்கு இந்த கோயிலுக்கு ஏதாவது திருவிழா டைமில் வர குருக்கள் மற்ற மங்கள வாத்திய இசைக்குழுவினர் தங்குறதுக்கு கூட ஒரு ஒழுங்கான கட்டடம் இல்லை. கேட்டால் கூட தரமாட்டாங்க. எங்கட வீட்டுகளில் தான் அவங்கள தங்க வச்சு கொண்டு இந்த நிகழ்வுகளை நாங்கள் நடத்துகிறாங்க. வெளியூர்லேருந்து வர ஆக்களை அப்படி நிறைய கஷ்டமான சூழ்நிலையில் ரோட்டில் இந்த பூசையை நாங்கள் செஞ்சு கொண்டிருப்போம். அந்த மார்கழி பூசை நாங்கள் ஒரு மாத காலமாக விடிய ஜாமம் 6 மணிக்கு சேருனாங்க. அந்த மார்கழி பூஜையிலையும் பூசாரி இங்கே வந்தால் அவர் வீட்டுக்கு போகிற இல்லை. அதான் எங்களோட பண்பாடுன்னு சொன்னால் மரபு. வீட்டுக்கு போகக்கூடாது. அவர் அந்த 1 மாதமும் இந்த கோயில்லையே தங்கி இந்த கோயில்லையே சாப்பிட்டு இந்த கோயில்லையே பூசை கட்ட வேணும். அவர் வீட்டுக்கு போகவே முடியாது. அப்படி இருந்தும் எங்களோட பூசாரியும் நிறைய சிரமத்துக்கு மத்தியில் தான் இந்த கோயிலில் பூசை கட்டுவார். அவருக்கு ஒழுங்கான படுக்கிறதுக்கு கூட இடம் இல்லை. மழை பெஞ்சா துவானம் அடிக்கும், ஒழுகும். ரோட்டில் இருந்து ஓடி வர தண்ணி நேரடியாக அவரோட படுக்கைக்கு ஓடி வரும். இவ்வாறான நிறைய இன்னல்களுக்கு மத்தியில் தான் நாங்கள் இந்த கோயிலை நடத்தி கொண்டு வரோம். எமது குழு மலைநீலி அம்மன் தொடர்பான தகவல்களை அந்த ஊரைச் சேர்ந்தவர்களிடம் கேட்டபோது ஒவ்வொருவருடைய மனங்களிலும் மீண்டும் மலைநீலி அம்மனை அந்த மலையில் கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்ற ஆசையும் ஏக்கமும் அபாவும் அவர்களுடைய மனங்களிலே நிறைந்திருக்கிறது. இது தவிர தங்களுடைய ஊர் செழிக்க வேண்டுமாக இருந்தால் மீண்டும் மலை மீது எங்களுடைய மலைநீலி அம்மன் எழுந்தருள வேண்டும் என்பது அவர்களுடைய பெரும் நம்பிக்கையாக இருக்கிறது. இந்த கோயில் மிக பழமை வாய்ந்த கோயில்னு சொல்லி எங்களோட அம்மா அப்பா அதுக்கு முற்பட்ட காலத்துலேருந்து சொல்லி வந்தவங்க. நாங்கள் இருந்த காலத்தில் அம்மா அப்பா எல்லாரும் சொன்ன கதை இந்த கோயில் பெரிய சக்தி வாய்ந்த கோயில், நிறைய அதிசயங்கள் காட்டியிருக்காங்கன்னு சொல்லி நிறைய சொல்லியிருக்காங்க. அடுத்தது எப்படின்னு சொன்னால் இதில் கோயில் திருவிழா நடக்கும், இது ஒரு விழா நடக்கும். அந்த விழா நாங்கள் இருந்த காலத்தில் நாங்கள் பார்த்ததே இல்லை. எங்களுக்கு அது என்ன ஒரு ஆசை, அதை பார்க்கணும். இது நாங்கள் இருக்கிற காலகட்டத்தில் இது நடக்குமான்ற ஒரு சில ஆசைகள் எங்களுக்கு இருக்குது. அது நடக்காமல் போயிடுமோ போகாதோ தெரியலை. பட் இருந்தாலும் இது இந்த ஆட்சி காலம் மத இனம் வேறுபாடு இல்லாத ஒரு ஆட்சி காலம்னு சொல்லி கேள்விப்படுறோம். அது ஒரு உண்மையாக இருந்தால், அந்த ஆட்சி காலம் உண்மையாக இருந்தால் எங்களோட கோயில் எங்களோட பழைய இடத்துக்கு போய் சேரணும் என்று நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். இதை அதாவது இப்போ இருக்கிற ஜனாதிபதி அவர் சொன்ன கோரிக்கையின்படி இது நடைபெறும்னு சொன்னால் நாங்கள் மிகவும் சந்தோஷப்படுவோம். இந்த கோயில் வரலாற்றுக்கு முற்பட்ட காலத்திலேருந்து இருக்குன்னு சொல்லி எங்களோட ஊர் பெரியவங்கெல்லாம் சொல்கிறாங்க. என்னடா அவங்ககிட்ட கேட்டால் இந்த கோயில் எப்போ ஆரம்பிச்சுன்னா அவங்களுக்கே தெரியாது. பெரியாக்களுக்கு நாங்கள் பார்க்குற நேரமே இந்த கோயில் இருந்து கொண்டே இருக்குன்னு தான் சொல்கிறாங்க. அந்த அடிப்படையில் எங்களுக்கு தெரிஞ்ச காலத்துலேருந்து இந்த கோயில் நீலியம்மன் கோயிலில் நாங்கள் இந்த மலையை சுற்றி தான் நாங்கள் காவடி எடுக்கிறோம். இந்த மலையை சுற்றி பிரதட்சணம் பண்ணுவாங்க, காவடி எடுப்பாங்க. ஒரு சிறப்பான முறையில் இந்த கோயில் அமைஞ்சு வந்தது. அடுத்து நம்ம இலங்கையிலேயே நீலியம்மன் கோயில்னு சொன்னால் இந்த கோயில் மட்டும்தான் இருக்குது. நீலியம்மன் என்ற பேர் வழங்குற கோயில்னா இது மட்டும்தான் இலங்கையிலேயே. அப்படி ஒரு சிறப்பான முறையில் யாழ்ப்பாணத்திலிருந்து வேறு இடங்கள்ல தான் இந்த கோயிலுக்கு நேர்த்தி வந்தது ஆரம்ப காலங்களில். அந்த அடிப்படையில் 2006 யுத்தத்தில் இந்த கோயில் தகர்க்கப்பட்டது. அதுக்கப்புறம் இந்த இடத்துல இந்த சிலையெல்லாம் வச்சு வழிபட்டு வராங்க.
அந்த அடிப்படையில் வந்து இப்போ எங்களோட விருப்பம் என்னென்னு சொன்னால் எங்களோட கோவில் வந்து உள்ளுக்குள்ளே போகணும். கதிர்காமத்தில் வந்து பார்க்க போனால் எல்லா சாமியும் இருக்குது. புத்திஸ்டும் வச்சு தான் இருக்காங்க. முஸ்லீமாக்களும் அந்த இடத்துல கோயில் வச்சு அந்த முருகன் இடத்துல வளைச்சி எல்லா தெய்வங்களும் இருந்து வழிபட்டு வராங்க. ஆனால் எங்களுக்கும் அதே மாதிரி ஒரு கோரிக்கை தான் கேட்குறோம். இப்போ நாங்கள் வந்து எங்களோட இடத்துல இருந்த இடத்துல உங்களோட சாமியும் இருக்கட்டும், எங்களோட தெய்வம் அந்த இடத்துல அந்த மலையில் இருக்கட்டும்ன்றது தான் எங்களோட முக்கியமான ஒரு கோரிக்கை உண்டு. எனக்கு இப்போ 63 வயசு. எங்களோட பாட்டம் பூட்டன் இந்த கோயிலை ஆரம்பமாக்கி செய்து வச்சவங்க. நாங்களும் வந்து இதுவரை காலத்துக்கும் அங்கே இந்த விழாவில் நடத்துறதை அறிஞ்சிருக்கிறோம். இப்போ 2006க்கு பிறகு இந்த கோயிலை கிபீர் அடித்து ரோட்டில் அள்ளி கொண்டு பேசியிருந்தாங்க. நாங்கள் அதை வந்து குறைக்கி இவ்வளோத்து ஒரு இடத்தை தயார் வச்சு கும்பிட்டு இருக்கிறோம். வேறு இடங்களில் கட்டது எங்கெங்கெல்லாம் கொண்டு காட்டினாரு. தாயார் வந்து நாங்கள் சகலர் வந்து ஒத்துழைச்சி தாயாரை கொண்டு போவோம்னு தூக்குனாங்க. தாயார் இதை விட்டு எழும்ப விருப்பப்படலை. நான் இருந்தால் எந்த இடத்துக்கு தான் போவேன், இல்லாட்டி நான் வில்லங்கங்களை சந்திக்க வேண்டி வரும் நீங்கள் அப்படின்னு தாயார் சாமியாடி மக்களுக்கு கோரியிருந்தாவு. அதோட எல்லோரும் வந்த ஆக்களெல்லாம் விட்டு போட்டு அவர் அலுவலில் பார்த்தவங்க தான் தாயார் இருந்ததையே இன்னும் இருந்து கொண்டே இருக்கிறார். இதுக்கு ஒரு வழி நாங்கள் எங்களை பாட்டம் போட்டோம் இந்த மலையை சுற்றி விழாவெல்லாம் நடத்தியார் செய்ததை நாங்கள் அறிஞ்சிருக்கிறோம். அறிஞ்சு இப்போ தாயார் இப்படி இருக்கிறபடியா எங்களுக்கு ஒரு வழியை இருக்கிற அதிகாரிமார் எங்களுக்கு ஒரு முடிவு எடுத்து நல்ல ஏற்பாட்டை செய்து தாங்கண்டு. எங்களோட அம்மாவோட காலத்துல இருந்து எங்களோட அண்ணாக்கள் எல்லாம் வளர்ந்தது இந்த கோயிலான்னு சொல்லுவாங்க. பெரிய மாபெரும் கோலாகலமாக திருவிழாவெல்லாம் நடக்கும்னு சொல்லுவாங்க. ஆனால் எங்களுக்கு இப்போ நாங்கள் இருக்கிற காலத்தில் அப்படி ஒரு திருவிழாவை நாங்கள் பார்க்கவே கிடைக்கல. அவங்க சொல்ல போதுமெல்லாம் எங்களுக்கு ஆசைகள் வரும். இப்படி கோலாகலமாக நடந்தது என்று சொல்லையெல்லாம் எங்களுக்கு ஆசை வரும். ஆனால் இந்த டைமில் அப்படி ஒரு திருவிழா ஒன்றும் நடக்குதில்லை. அது இடம் வசதிகா இல்லாதால அப்படி நடக்குதில்லை. மலையில் எங்களோட அண்ணாக்கள் சொல்லுவாங்க நிறைய நாங்கள் விளையாடி பல அம்மாக்கள் சொல்கிற கதைகள்லாம் கேட்டு நாங்கள் இருந்தனாங்கன்ட்டு சொல்லுவாங்க. ஆனால் இப்போ எங்களுக்கு அப்படியெல்லாம் நடக்குமா, அப்படி இந்த இடத்துல இருக்குமான்னு தெரியுதில்லை. எங்களோட அம்மா வந்து சின்னன்லேருந்து எங்களுக்கு நீலியம்மன்ட வரலாறு சொல்லி வளர்த்தவங்க. இப்போ இருக்கிற காலகட்டத்தில் பார்த்தோம்னு சொன்னால் மலைக்கு மேலே இருந்த கோயில் வந்து இப்போ வெளியில் தள்ளப்பட்டிருக்கு. இதால் வந்து எங்களுக்கு ஒரு மன சங்கடமாக இருக்குது. எங்களோட கோயில் வெளியில் இருக்கிறத நினைச்சு சங்கடமாக இருக்குது. இன மத வேறுபாடுகள் இல்லாமல் இருந்தால் ஒற்றுமையாக இருக்கணும்னு நான் நினைக்கிறேன். ஆனால் அப்படி இல்லை, இன மத வேறுபாடு பார்க்குறாங்க. அப்படி இருக்கக்கூடாது. எல்லா கோயிலும் ஒவ்வொரு வரலாற்றை கொண்டு இருக்கும். அதே போல் எங்களோட கோயிலும் ஒரு வரலாற்றோடு இருக்கணும்னு சொல்லி நான் விரும்புகிறேன். இதுக்கு உரிய அதிகாரிகள் நடவடிக்கை எடுத்து எங்களுக்கு ஒரு நல்ல தீர்வினை பெற்றுத்தர வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றோம். இப்படியாக எமது உரையாடல் நீண்டபோது இப்போது மலைநீலி அம்மனின் சிலைகள் வைக்கப்பட்ட ஆலயம் ஒன்றில் ஒரு அதிர்ச்சிகரமான சம்பவம் எமது கேமராக்களில் பதிவானது. என்னம்மா? செஞ்சுதான் இருக்கேன். உள்ளுக்கு போறேன்னா அந்த வழியில் நீங்க தான் என் மக்கள் நான் வழி திறந்துதான் இருக்கேன். யார் மூலமா வழி யார் மூலமா? நாங்க தெய்வங்கள் எல்லாம் வழி காட்டிதான் இருக்கோம்.
இந்த வருஷத்தோட இருந்தாலே உள்ளுக்க போவோம் போவோம் போவோம். இது உண்மையான சத்தியவாக்கு. போவோம். இந்த வருஷத்தோட இருந்தாலும் நான் இருந்த இடத்துல கட்டுப்பாடும் 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 கட்டுப்பாடும். மலைநீலி அம்மன் என்ற பெயரில் ஒரு பாடசாலையும் இந்த மலையை அண்டிய பகுதியில் இருக்கின்றது. இது தவிர மலைநீலி அம்மன் என்ற பெயரிலேயே அந்த மலை மீதுதான் இந்த அம்மன் ஆலயம் இருந்தது என்பதற்கான சான்றுகள் புலப்படுகிறது. மலைநீலியம்மன்ற மகிமையை வந்து எங்களோட அம்மாக்கள் வந்து எங்களுக்கு சின்ன வயசுலேருந்து சொல்லி தந்திருக்காங்க. எங்களோட ஸ்கூல்ற பேர் கூட மலைநீலியம்மன் வித்தியாலயம் தான். அப்படி மலையிலிருந்த அந்த அம்மன் வந்து இப்படி எங்களோட காலத்தில் ரோட்டுக்கு வந்து தள்ளப்பட்டிருக்கு. அது எங்களுக்கு சரியான மன வருத்தம். எங்களோட அம்மன் திருப்பியும் இந்த மலைக்கு போகணுமென்று சொல்லி இந்த சந்ததி நான் கேட்டுக்கொள்கிறேன். இந்த சான்றுகளை மீறியும் தொல்பொருள் திணைக்களத்தினுடைய அனுசரணையிலும் இந்த மலைநீலி அம்மன் யுத்தத்தின் பின்னர் மீண்டும் மலையேற முடியாத நிலை உருவாகியுள்ளது. யுத்தத்தின் முன்னர் மலையில் வழிபாடுகளை மேற்கொள்ளப்பட்ட இந்த மலைநீலி அம்மன் ஆலயத்திற்கென ஒரு நிர்வாக கட்டமைப்பு இருந்திருக்கிறது. அந்த நிர்வாக கட்டமைப்புகளுடைய நிதி செயற்பாடுகளை ஒரு வங்கிக் கணக்கு மூலம் அவர்கள் பராமரித்திருக்கிறார்கள். அது தொடர்பான விடயங்களையும் ஊரவர்கள் எம்மோடு பகிர்ந்து கொண்டிருக்கின்றார்கள். அந்த காலங்களில் வந்து பதிவுகள், அதாவது பதிவு திருமணம் கூட இந்த ஊரில் வந்து என்கிட்ட வந்து 2வது பதிவு திருமணம் இது இருக்குது. அப்போ அப்படித்தான் இங்கே கோயில்கள் திருமண பதிவுகள் எல்லாமே இருந்தது. எதையுமே பதியணும் கொள்ளணும் அப்படின்றது இது வந்து பூர்வீகமான இடங்கள் தானே. அப்போ அப்படி இருக்கையில் அதை பற்றி கொஞ்சம் பொருள்படுத்தலை. இருந்தும் ஒரு இடைக்காலங்களில் வந்து நாங்கள் வந்து இந்த அபிவிருத்திக்காக எங்களுக்கு சில இதுகளை தெரிய வரையக்கில் நான் இப்படி பதியணும் அப்படி இது செய்யணும் ஒரு ஆலயங்களை உருவாக்கணுன்ற வரையக்கில் எல்லாருமா சேர்ந்து ஒரு கூட்டம் போட்டு இதை ஒரு பதிவுக்குள்ளே உட்படுத்தி இப்போ பொதுவாக சொல்கிறேன்டா ஒரு அக்கௌண்ட் ஒன்று திறந்து அந்த அக்கௌண்ட்டில் காசுகள் எல்லாம் சங்கங்கள் தந்து கோயிலுக்கு வேலைகள் சின்ன சின்ன வேலைகள் கட்டடங்கள்லாம் மேலே கட்டியிருந்தது. அப்போ கட்டியிருக்கிற போது அந்த பதிவுகள் எல்லாம் வந்து இப்போ பதிவுகள் எப்படியும் ஒரு பேங்க்கில் வந்து பதிவு செய்கிறேன் ஒரு புத்தகம் ஒன்று தாரண்டா பதிவு இல்லாமல் தரமாட்டாங்க. தெரியும் இலக்கங்கள் பதிவுகள் எல்லா இடமும் இருந்தது. ஆனால் எங்களோட கோயில் வந்து ஒரு சேருநூறு என்ற ஒரு பகுதியை சேர்ந்து தான் இருக்குது. அப்போ நாங்கள் வந்து பதிவுகள் வந்து இடம்பெயர் பொக்கிஷங்கள் சிலது வந்து உங்களுக்கு தெரிந்த எனக்கு கோயில் ஆலயங்கள்லாம் வைக்கிறது. அப்போ அப்படி இந்த காலகட்டத்தில் வந்து கிபிர் தாக்குதலில் வந்து கோயில் வந்து முற்றுமுழுதாக அழிஞ்சிட்டு மலைக்கு மேதான் இருந்தது கோயில். அப்போ அழிஞ்சி துண்டும் துணியுமா பறந்தோன்னே அந்த விக்கிரகம் மட்டும் ஒரு பக்கம் கிடந்து அதை தூக்கி இங்கே வச்சிருக்குது. அப்போ நாங்கள் அடையாளமாக இதை விட்டுட்டு போகக்கூடாது, எப்படியாவது இடம்பெயர்ந்து வந்த பிறகு எங்களுக்கு ஒரு நல்ல நிலை வரும்னு சொல்லி பார்க்கல இங்கே வந்து எங்களோட இந்த பகுதியில் வந்து சனத்திர காணியிலிருந்து இந்த ஆலயங்கள் இருக்கிற பகுதி வரைக்கும் கற்கள் போடப்பட்டு எங்களை இதுக்குள்ள பெருசாக புறாவத்தி என்று சொல்லி எங்களை போக விடாமல் தடை செய்து வர்றாங்க. அப்போ அதுக்குள்ளே வயல் நிலங்கள் இன்னும் கோயில் நிலங்கள் எதுவுமே எங்களுக்கு இல்லை. ஆனால் இந்த ரோட்டு கோயிலை தான் இப்போ நாங்கள் வந்து பராமரித்து வருகிறோம். ஆனால் பதிவுகள் வந்து நாங்கள் தேடும்போது அங்கே இருக்கிற எல்லா இடங்களில் இருக்கிற பதிவுகளும் வந்து மறைக்கப்படுது. அப்போ மறைக்கப்படுற நோக்கமும் அதை தராமல் இருக்கிறதுக்கான நோக்கமும் வந்து இனி அதில் இருக்கிற விடயங்கள் வந்து பௌத்த இதுகளுக்கு இது உட்படுத்தப்படணுன்றதுக்காக நிறைய திட்டமிட்டு செயல்படுறாங்களோ என்னமோ தெரியாது. நாங்களும் பொதுமக்களும் நீண்ட நாளாக இது சம்மந்தமாக கதைச்சி வர்றோம். இது சம்மந்தமான ஒரு முடிவு இது வரைக்கும் வேற இல்லை. மலைநீலி அம்மனை பார்ப்பதற்காக சென்ற நாங்கள் எங்களுக்குள் சில கேள்விகளை எழுப்பிக் கொண்டோம். தொல்பொருள் திணைக்களம் என்ற போர்வையில் சுபீகரிக்கப்பட்ட இந்த மலை ஏன் எப்படி
புத்தரை அங்கு நிறுவிக்கொண்டது. தொல்பொருளுக்கென சுபீகரிக்கப்பட்ட இந்த இடத்தில் எப்படி கட்டடங்கள் கட்டுவதற்கு அனுமதிகள் கொடுக்கப்பட்டது? இந்த கட்டடங்களை கட்டும்போது சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் ஏன் அதை தட்டி கேட்கவில்லை? இது தொடர்பாக அந்த பிரதேசத்தை பிரதிபலிக்கும் அரசியல்வாதிகள் ஏன் மௌனிகளாக இருந்தார்கள்? இப்போது கூட ஏன் மௌனிகளாக இருந்து கொண்டிருக்கின்றார்கள் என பல சந்தேகங்கள் எங்களுடைய மனங்கள் மத்தியிலே எழுந்திருக்கிறது. நாங்க எல்லா இடமும் சொன்னோம், வர உங்களை மாதிரி நிறைய பேர் வந்திருக்கிறாங்க, நாங்க சொல்லியிருக்கோம். ஒருத்தருமே நல்ல ஒரு முடிவெடுத்து எங்களுக்கு தந்ததில்லை. மற்றது எங்கட மடப்பள்ளி தான் நாங்கள் சைட்டில் இருக்கிறது, அதுக்கு தான் முகப்பெழுப்பி அவங்க புத்தர் சிலையை வச்சுருக்காங்க. நாங்கள் அதையும் எடுங்கன்னு சொல்லலை. எங்கட ஆலயமும் அதில் கட்டுறோம், நாங்கள் தாயார் இருந்த இடத்துல அதை வைக்கிறோம்னு தான் நாங்கள் சொல்கிறோம். ஆனால் அதுக்கு ஒரு தருமே ஒட்டு வாராங்களும் இல்லை, அதை நடத்தி கொடுத்ததும் இல்லை. சிங்கள மக்கள் இல்லை இங்கே, எல்லாம் பிரதேசம் ஃபுல்லாக தமிழ் மக்கள் தான், சிங்கள மக்கள் யாருமே இல்லை. நாங்கள் மலை பார்க்கலாம், அவங்கள்ட்ட ஆமதூர்கிட்ட கேட்டு தான் போவேணும், எல்லாரும் போவே இயலாது. ஒரு அனர்த்தம் ஏற்படுதுண்டா கூடி நாங்கள் நினைச்ச மாதிரி உள்ள இறங்க இயலாது, நாங்கள் கேட்டு தான் உள்ளே போகணும். இது மட்டும்தான் எங்களுக்கு ஒரு உயரமான இடம்னா இது மட்டும்தான். அனர்த்தம் ஏற்பட்டால் நாங்கள் இங்கே தான் போகணும். இந்த தாயாருக்கு முன்னால் இருந்து சொல்கிறோம், நான் போய் சொல்லலை. நான் இடம்பெயர்ந்து வந்து 2006 இடம்பெயர்ந்து 2007 மீள்குடியேற்றம் செய்து நாங்கள் வீட்டை வந்த போது கனவுல வந்து சொன்னால் இதே வாகனத்தில் மேலே நிற்கிறா சொல்கிறா, நானும் வந்த ஒரு குடி மக்களுக்காக நான் வந்து இதில் குடியிருந்துட்டேன், மக்கள் சொல்கிற இடத்துக்கு நான் போகிறேனம்மா, கண்டி காலி கண்ணை போய் பாருங்க, ஆலயங்கள் எல்லாம் இவ்வளோ சிறப்பாக இருக்காண்டு, இங்கே இருக்கிற மக்கள் போட்டி பொறாமையோடு இருக்கிறாங்க, அதால தான் நான் இவ்வளோ இருக்கேன்னு சொன்னேன். இப்போ அந்த மலையில் வந்து எங்களோட ஒரு சைவ வழிபாட்டு தலங்கள் எதுவும் இல்லை. இப்போ அந்த இடத்துல வந்து கட்டணம் அவங்க பாஞ்சாலைக்குரிய கட்டணம் மாத்திரம்தான் கட்டியிருக்கிறாங்க. என்னென்னா எங்களோட பதிவிலக்கம் எல்லாம் அழிச்சு போட்டாங்க. எங்களோட பதிவிலக்கம் எல்லாம் நாங்கள் தேடி இல்லை, எடுக்க இல்லாத நிலையெல்லாம் இருக்குது. எங்கள்ட பாட்டம் போட்ட முற்பாட்டங்காலங்களில் பதிவு செய்திருந்தவங்க எங்கிட்ட சொன்னவங்க பதிவு செய்யப்பட்டிருக்குது. இந்த ஆலயங்களெல்லாம் சரியான முறைக்கு செய்யணுமென்று சொல்லி, நீங்கள் தான் சின்ன ஆக்கள், நாங்கள் செய்கிற ஒரு வழிபாட்டுகளை அறிஞ்சு இதை வச்சு நீங்கள் செய்யணுமென்று சொல்லி எங்களை வளர்த்தவங்க. ஒரு இனத்தின் இருப்பென்பது அந்த இனம் கடைபிடிக்கும் கலை, கலாச்சார, மத வழிபாடுகளிலேயே ஒரு இனத்தின் இருப்பு தங்கியுள்ளது. அந்த இருப்பை அழிக்க வேண்டும், தமிழர்களுக்கு சொந்தமான நிலங்களை அவர்களிடமிருந்து பறிக்க வேண்டும். இது சிங்கள நாடு என்பதை அடுத்தடுத்த தலைமுறைகளுக்கும் உணர்த்த வேண்டும். இதுவே சிங்கள பேரினவாதத்தின் போக்காக அமைந்து கொண்டிருக்கின்றது. இதற்கிடையில் எமது தமிழ் அரசியல்வாதிகள் எமக்கு சொந்தமான நிலங்களை பறித்த போதும் பறிக்கப்பட்டு கொண்டிருக்கின்ற போதும் வாய்மூடி மௌனிகளாகத்தான் இருக்கின்றார்கள். அதற்கான ஆரோக்கியமான கலந்துரையாடல்களை மேற்கொள்ள வேண்டும். இது தொடர்பில் அவர்கள் கவனம் செலுத்தவில்லை. தங்களுடைய அரசியல் நலன்களுக்காக போராட்டங்கள், பொய்யான வாக்குறுதிகள் இவற்றையே அள்ளி வீசிக்கொண்டிருக்கின்றார்கள். இதனால் தமிழ் மக்கள் தமது அடையாளங்களையும் இருப்புகளையும் இழந்து கொண்டிருக்கின்றவர்களாக இலங்கை தீவில் நிற்கதியாக நிற்கின்றார்கள். அரசியல் கட்சி தலைவர் மாற்ற எல்லாத்தையும் வாராக்கள் முழு பேரையும் விட இல்லை கதைச்சிருக்கிறோம். எங்களுக்கு ஒரு தீர்வும் இதுவரையும் எந்த ஒரு அமைப்புகளும் எங்களுக்கு எடுத்து தரையில்லை. எங்களை எந்த ஒரு அமைப்புகளும் சரியான முறைக்கு இங்கே மக்கள் இருக்குது, இந்த ஆலயம் ஒன்று இருக்குது, இந்த மக்களை புறங்கணிச்சு நடக்கிறாங்கன்னு சொல்லி இவரும் வந்து சரியான முறைக்கு தீர்வு தரையில்லை. ஆனால் அதே நேரத்தில் நாங்கள் எல்லார்கிட்டையும் சொல்கிறோம் தானே, இந்த நான் பொதுவாக சொன்ன பிறகு அரசியல் சொல்ல விரும்பலை, நான் ஒவ்வொரு கட்சிக்காரர்கிட்டையும் நாங்கள் வரும்போது எங்களோட மக்கள் எல்லாம் சொல்கிறாங்க, யாருமே கவனத்தில் எடுக்கிறாங்கல்ல. ஆனால் சரியான உரிய டைமில் வந்து எனக்கு போடுங்க வாக்கு, உனக்கு போடுங்க வாக்குன்னு சொல்லி அதில் போராட்டம் செய்கிறாங்க. ஆனால் இந்த தாயாரை பற்றி ஒருத்தருமே கதைச்சதில்லை இதுவரைக்கும். மலைநீலி அம்மன் வீதியில் இருக்கிறா, உனக்கு உள்ளே போவே இல்லாதம்மான்ட்டு தான் கேட்குறாங்க. எல்லாரும் 1-2 வாரத்துக்கு உரிய ஆக்கள் இல்லை இங்கே. இப்பயும் உங்கள்கிட்ட இந்த குறைய சொல்கிறோம், ஆனால் நீங்களும் இதை நிறைவேற்றி தாரீங்களோ தரலைன்றது எங்களுக்கு தெரியாமல் தான் இருக்குது. மலைநீலி அம்மனுக்கான இடம் மலையில் கொடுக்கப்படுமா? மலைநீலி அம்மன் மீண்டும் மலையில் அமர்வாரா? ஊர் மக்களின் கனவு நினைவாகுமா? சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் இது தொடர்பில் அவதானங்களை செலுத்த வேண்டும் என்பதே அந்த ஊர் மக்களின் பெரும் அவாவாக இருக்கிறது.
மலைநீலி அம்மன் ஆலயம் தொடர்பான அவதானங்களை தொடர்ச்சியாக IBC தமிழ் செலுத்தும் என்பதையும் இந்த நேரத்தில் பதிவு செய்ய விரும்புகின்றோம்.